இந்த வீடியோ எந்த செல்பேசியில் இருந்தும் SMS மூலமாக ரயில் பயணச் சீட்டை முன்பதிவு செய்வது எப்படி என்று விளக்குகிறது. இதற்கு உங்கள் செல்பேசியில் இணைய இணைப்புகள் தேவையில்லை. எனவே யார் வேண்டுமானாலும் இந்த வழிமுறையை பயன்படுத்தி ரயில் பயணச் சீட்டுகளை முன்பதிவு செய்யலாம். முதலில் முன்பதிவு செய்ய வேண்டிய பயணச்சீட்டின் விவரங்களை மத்திய சர்வருக்கு அனுப்புதல். இது நீங்கள் முன்பதிவு நிலையத்தில் பூர்த்தி செய்யும் படிவத்தை போன்றது. இது முன்பதிவு செய்யும் எழுத்தருக்கு பயணச்சீட்டு விவரங்களை அனுப்புகிறது. பயனர் குறுஞ்செய்தியை குறிப்பிட்ட ஒரு வடிவத்தில் மட்டுமே அனுப்ப வேண்டும். ரயில் என்று தட்டச்சு செய்து அதை 56767114 என்ற எண்ணுக்கு அனுப்புங்கள். முன்பதிவு வடிவங்களை எப்படி பெற வேண்டும் என்று விளக்கி பயனருக்கு இப்படி ஒரு குறுஞ்செய்தி அனுப்பப்படும். பிற SMS வடிவங்களை பெற பயனர் ஹெல்ப் என்று தட்டச்சு செய்து அதை 56767114 என்ற எண்ணுக்கு அனுப்ப வேண்டும். பயனர் இந்த SMSக்கு எதிர்வினையாக பின்வரும் செய்தியை பெறுவார். தயவு செய்து உங்கள் செல்பேசியின் SMS பகுதிக்கு செல்லுங்கள். ஸ்டார்ட் என்று தட்டச்சு செய்து ஒரு புதிய குறுஞ்செய்தியை உருவாக்கி அதை எடுத்து IRCTC பயனர் அடையாளத்தை தட்டச்சு செய்யுங்கள். பின்பு அதை 56767114 என்ற எண்ணுக்கு அனுப்புங்கள். இது அமைப்பில் உள்ள பயனர்களுக்கு அனுமதியும் வழங்கும். பயணச்சீட்டு முன்பதிவு செய்வதற்கான விவரங்களை அனுப்ப வேண்டிய சரியான SMS வடிவத்தை பயனர் தெரிந்து கொள்ள இந்த SMS உதவும். அனுப்பப்பட்ட ஒரு செய்திக்கு மறுமொழியாக ஒரு SMS பெறுவதை நாம் இப்போது பார்க்கிறோம். இதுதான் முன்பதிவு செய்வதற்கு பயன்படுத்த வேண்டிய SMS இன் வடிவம். டச் செய்து குறுஞ்செய்தியில் IMPS ஐ மட்டுமே வைத்திருக்க வேண்டும். பயனர் தனக்கு வந்த SMS ஐ இப்படி திருத்தினாலே போதும். பேக்கு முன்பு இருக்கும் எல்லாவற்றையும் நீக்குங்கள். பரிவர்த்தனை அடையாளத்திற்கு பின்பு IMPS மற்றும் இடையில் ஒரு கொமாவை வைத்துக் கொள்ளுங்கள். அடைப்புக்குறிகளை நீக்குங்கள். குறுஞ்செய்தியின் கடைசி வடிவம் இப்படி இருக்கும். பே இடைவெளி 92 IMPS. பயனர் IMPS மூலம் பணம் செலுத்த முடிவு செய்திருப்பதால் அமைப்பிடமிருந்து தானாக உருவாக்கப்பட்ட SMS ஒன்றை அவர் பெறுவார். இதில் அவர் தமது வங்கியின் சிறு குறியீடு அல்லது நீண்ட குறியீட்டை அனுப்ப வேண்டிய SMS இன் வடிவம் தரப்பட்டிருக்கும். இந்த குறுஞ்செய்தி இப்படி இருக்கும். Your transaction is in progress and transaction ID is this. Please pay from IMPS method following instructions given by your bank. பயனர் இந்த குறுஞ்செய்தியை தமது வங்கிக்கு நீண்ட குறியீட்டு எண்ணுடன் அல்லது சிறு குறியீட்டு எண்ணுடன் அனுப்பும்போது அவர் வங்கியால் தமக்கு அளிக்கப்பட்ட MPIN-ஐ அல்லது இந்த பரிவர்த்தனைக்காக ஒருமுறை பயனர் இந்த SMS-ஐ அனுப்பியதும் அவருக்கு அமைப்பிடமிருந்து Your response is being processed, அதாவது உங்கள் மறுமொழி கையாளப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று ஒரு தனியங்கி மறுமொழி வரும். இது கிட்டத்தட்ட உடனடியாக வரும். இப்போது மத்திய சர்வரிடமிருந்து பதில் வர எவ்வளவு நேரம் ஆகிறது என்பதை பொறுத்து பயனர் இந்த குறுஞ்செய்தியை பெறுவார். இதில் ஒரு 20 இலக்கு பரிவர்த்தனை எண், பயணச்சீட்டின் கட்டண விவரங்கள், கிடைக்கும் நிலவரம் ஆகியவை குறிப்பிடப்படும். அடுத்து இந்த முன்பதிவுக்கு பணம் செலுத்த வேண்டும். பயனர் இந்த பயணச்சீட்டிற்காக மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த குறுஞ்செய்தி கூறுகிறது. SMS-இல் குறிப்பிடப்பட்டது போல பயனர் பே என்று தட்டச்சு செய்து அடுத்து ஒரு இடைவெளி விட்டு பின்பு பரிவர்த்தனை எண்ணையும் அதையடுத்து ஒரு கமாவையும் தட்டச்சு செய்ய வேண்டும்.
பிறகு பயனர் IMPS மூலம் பணம் செலுத்த விரும்புகிறாரோ அல்லது செயல்பாட்டில் உள்ள ஒரு M-Wallet கணக்கின் மூலம் பணம் செலுத்த விரும்புகிறாரோ என்பதை பொறுத்து IMPS அல்லது M-Pay என்று தட்டச்சு செய்து அனுப்ப வேண்டும். முதலில் ஒரு M-Wallet மூலம் எப்படி பணம் செலுத்தப்படுகிறது என்று பார்ப்போம். பயனர் தனக்கு வந்த SMS-ஐ இப்படி திருத்தினாலே போதும். பேக்கு முன்பு இருக்கும் எல்லாவற்றையும் நீக்குங்கள். பரிவர்த்தனை அடையாளத்திற்கு பிறகு M-Pay-ஐ வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டிற்கும் இடையில் ஒரு கமா இருக்க வேண்டும். அடைப்புக்குறிகளை நீக்கிவிடுங்கள். குறுஞ்செய்தியின் இறுதி வடிவம் இப்படி இருக்கும். பே இடைவெளி 92 2 M-Pay. மீண்டும் இந்த குறுஞ்செய்தியை 5676714 என்ற எண்ணுக்கு அனுப்ப வேண்டும். பயணியரிடம் போதுமான இருப்புத் தொகையுடன் ஒரு செயல்படும் M-Wallet இருந்தால் இந்த பரிவர்த்தனை நடைபெறும். இந்த SMS-க்கு மறுமொழியாக பயனர் Your transaction is in progress. Transaction ID is this. அதாவது உங்கள் பரிவர்த்தனை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் பரிவர்த்தனை அடையாளம் என்ற வழக்கமான தனியங்கி பதிலை பெறுவார். மீண்டும் மத்திய சர்வரிலிருந்து வந்த மறுமொழிப்படி பயனர் பயணச்சீட்டு முன்பதிவை உறுதிப்படுத்தி இதுபோல் முன்பதிவு விவரங்களோடு ஒரு குறுஞ்செய்தியை பெறுவார். பயணச்சீட்டு முன்பதிவு விவரங்களில் இது PNR எண், இது ட்ரெயின் எண், அடுத்து பயணத் தேதி, புதுதில்லி ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு அலகாபாத் ரயில் நிலையத்தை அடைதல், பயணிகளின் பெயர்கள், பயணச்சீட்டு உறுதி செய்யப்பட்டதா அல்லது காத்திருப்பில் உள்ளதா என்று பயணச்சீட்டு நிலவரம், முன்பதிவு உறுதி செய்யப்பட்டிருந்தால் பர்த் விவரங்கள் ஆகியவை உள்ளன. பயணச்சீட்டு முன்பதிவு செய்ய IMPS முறை மூலம் எப்படி பணம் செலுத்துவது என இப்போது புரிந்து கொள்வோம். SMS-இல் குறிப்பிடப்பட்டது போல பயனர் பே என்று தட்டச்சு செய்து பிறகு ஒரு கொமா, அடுத்து பரிவர்த்தனை அடையாளம், அடுத்து கொமா ஆகியவற்றை தட்டச்சு செய்து குறுஞ்செய்தியில் IMPS-ஐ மட்டுமே வைத்திருக்க வேண்டும். பயனர் தனக்கு வந்த SMS-ஐ இப்படி திருத்தினாலே போதும். பேக்கு முன்பு இருக்கும் எல்லாவற்றையும் நீக்குங்கள். பரிவர்த்தனை அடையாளத்திற்கு பின்பு IMPS மற்றும் இடையில் ஒரு கொமாவை வைத்துக் கொள்ளுங்கள். அடைப்புக்குறிகளை நீக்குங்கள். குறுஞ்செய்தியின் கடைசி வடிவம் இப்படி இருக்கும். பே இடைவெளி 92 22 44 87 26 14 26 14 1055, IMPS. பயனர் IMPS மூலம் பணம் செலுத்த முடிவு செய்திருப்பதால் அமைப்பிடமிருந்து தானாக உருவாக்கப்பட்ட SMS ஒன்றை அவர் பெறுவார். இதில் அவர் தமது வங்கியின் சிறு குறியீடு அல்லது நீண்ட குறியீட்டை அனுப்ப வேண்டிய SMS-இன் வடிவம் தரப்பட்டிருக்கும். இந்த குறுஞ்செய்தி இப்படி இருக்கும். Your transaction is in progress and transaction ID is this. Please pay from IMPS method following instructions given by your bank. பயனர் இந்த குறுஞ்செய்தியை தமது வங்கிக்கு நீண்ட குறியீட்டு எண்ணுடன் அல்லது சிறு குறியீட்டு எண்ணுடன் அனுப்பும்போது அவர் வங்கியால் தமக்கு அளிக்கப்பட்ட M-PIN-ஐ அல்லது இந்த பரிவர்த்தனைக்காக ஒருமுறை மட்டும் பயன்படுத்த கணினியால் உருவாக்கப்பட்ட கடவுச்சொல்லை தயாராக வைத்திருக்க வேண்டும். ஒருமுறை மட்டும் பயன்படுத்துவதற்கான கடவுச்சொல்லை கணினி மூலம் உருவாக்க பயனர் இப்படி ஒரு SMS அனுப்ப வேண்டும். OTP, அடுத்து ஒரு இடைவெளி, அடுத்து M-PIN ஆகியவற்றை தட்டச்சு செய்து வங்கிகளின் நீண்ட அல்லது
சிறு குறியீட்டு எண்ணுக்கு அனுப்ப வேண்டும். பயனர் ஒரு முறை மட்டும் பயன்படுத்துவதற்கான கடவுச்சொல்லை குறிப்பிடும் ஒரு SMS ஐ பெறுவார். இந்த ஒரு முறைக்கான கடவுச்சொல் முந்தைய SMS இல் IMPS முறையில் பணம் செலுத்த பயன்படுத்தப்படுகிறது. இந்த குறுஞ்செய்தி 9555155511 என்று இருக்கும். இது எங்கள் செல்பேசி எண் மற்றும் உங்கள் MMID குறியீடு, பிறகு பயனர் செலுத்த வேண்டிய கட்டணத் தொகை ஆகியவை அடங்கியது. இது உங்கள் குறுஞ்செய்தியில் தானாக வருவதுதான். இதையடுத்து மீண்டும் உங்கள் SMS இல் குறிப்பிடப்பட்ட பரிவர்த்தனை அடையாளமும் கடைசியாக பயனர் திருத்தி தமது ஒருமுறைக்கான கடவுச்சொல்லை தட்டச்சு செய்து முன்பதிவு செய்ய 56767114க்கு அனுப்புவதற்கான OTPயும் வரும். இந்த SMSக்கு மறுமொழியாக பயனர் Your transaction is in progress. Transaction ID is this. அதாவது உங்கள் பரிவர்த்தனை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் பரிவர்த்தனை அடையாளம் என்ற வழக்கமான தனியங்கி பதிலை பெறுவார். மீண்டும் சர்வரிலிருந்து வந்த மறுமொழிப்படி பயனர் பயணச்சீட்டு முன்பதிவை உறுதிப்படுத்தி இதுபோல் முன்பதிவு விவரங்களோடு ஒரு குறுஞ்செய்தியை பெறுவார். பயணச்சீட்டு முன்பதிவு விவரங்களில் இது PNR எண், இது ட்ரெயின் எண் 12418, பயணத் தேதி 28 மார்ச் 2013, புதுதில்லி ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு அலகாபாத் ரயில் நிலையத்தை அடைதல். அடுத்து பயணிகளின் பெயர்கள், பயணச்சீட்டு உறுதி செய்யப்பட்டதா அல்லது காத்திருப்பில் உள்ளதா என்று பயணச்சீட்டு நிலவரம், உறுதி செய்யப்பட்டிருந்தால் பர்த் விவரங்கள் ஆகியவை இருக்கும்.